ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட AK64 திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து செம்ம பெரிய அப்டேட் வந்திருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து 2 முன்னணி நடிகர்கள் வந்து இப்போ வந்து திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து AK64 திரைப்படத்தில் நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க இருக்கிறார். ஸோ அந்த திரைப்படத்தை தல அஜித் மற்றும் ஆதிக்கோட கூட்டணி மீண்டும் வந்து உருவாது அப்படின்றதுலாம் ரசிகர்கள் படப்பிடிப்பில் அப்போத்துலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை படப்பிடிப்பு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அனிருத் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிறாங்க. ஸோ மேலும் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு நம்ம தல அஜித் வந்து இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட 180 கோடிக்கு மேலே அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதில் இப்போ வந்து AK64 திரைப்படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதி இல்லைனா வந்து ராகவா லாரன்ஸ் இந்த 2 பேரில் வந்து யாரையா ஒருத்தர் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு 2 பேர்ட்டையும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஒத்துக்கிட்டால் கூட வந்து இந்த திரைப்படம் வந்து பெரிய பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் அதுவும் வந்து மெயினாக வந்து விஜய் சேதுபதி மேலே தான் வந்து திரைப்படத்தோட படக்குழுவினருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் வந்து அவரும் இந்த திரைப்படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக பெருசாக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு கதாபாத்திரம் வில்லன் அப்படின்ட்டு வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. மேபி செகண்ட் இயர்வாக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.